நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்எஸ்டிசி 2026 அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? ஸோ டிஎன்எஸ்டிசியில் பொறுத்தவரை 2025 ஓகேங்களா. ஸோ 2025 டிசிசி நியமனங்கள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் எப்போ தருவாங்க? ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் டிஎன்எஸ்டிசியில் மகளிருக்குண்டான வெற்றி பயணம், ஸோ இலவச அனைத்து பேருந்துகள்லையுமே இலவச வெற்றி பயணம் திட்டம் என்னைக்கு துவங்க இருக்காங்க? புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? ஸோ டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்னென்ன விதிமுறைகள் பயன்படுத்தணும்? ஸோ ஆர்டிஓவுடைய விதிமுறைகள் என்ன, இதை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியோடைய முக்கியமான அறிவிப்பாக நமக்கு வர இருக்கு இந்த டிரைவர் கண்டக்டர். ஸோ டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பணியிடங்கள் எல்லாமே எடுக்க போகிறாங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 28,000 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் ஃபில் ஆகலை. 2025 கிட்டத்தட்ட 3274 பேர் எடுக்கலாம் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதில் ஒரு 2500 பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஆகி இப்போ அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. இன்னொரு 850 பேர் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த 850 பேருக்கு எப்பொழுது இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்குவாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க 850 பேருக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வருமா 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 அப்படின்ட்டு எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்தில் அறிவிப்புகள் வந்து விட்டது மக்களே. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ டிரைவர் ஒரு 20,000 பேர் கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க. ஏன்னா 3000 பேருந்துகளை புதிதாக வாங்கியிருக்கு, கொள்முதல் செஞ்சதுனால ஒரு புதிய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ இருந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகிக்கோங்க. அங்கே போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையுமே பெற்று உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மக்களே. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணவே முடியாது. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அங்கங்கே இருக்குது. ஸோ அங்கே மூலமாக அப்ளை பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்கள் வண்டி ஓட்டி காமிச்சு வாங்கிக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படி வாங்க முடியாது. ஓகேங்களா. ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி அவங்க ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்த பிறகு தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை பெற்று தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள் மக்களே. ஸோ தமிழகத்தில் 2025 நடைபெற்ற நியமனங்களில் 850 பேருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்புகள் கொடுக்க இருக்காங்க. ஸோ அதற்காக உங்களை இப்போதிருந்தே தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.